டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கல்வியின் மூலம் பெற்ற அறிவை மாணவர்கள் சமுதாய மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க போதை பழக்கம் இல்லாத ஆரோக்கியமான இளைஞர்கள் தேவை. குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். தமிழக மக்களுக்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் பன்முகத்தன்மையே இந்திய ஜனநாயகத்தின் பலம். காமன்வெல்த் சபாநாயகர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய இளைஞர்கள் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு முறியடிக்கும் திறமை கொண்டவர்கள். ஸ்டார்ட் அப் இந்தியா 10 ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் தரமான சுகாதார வசதியை வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. ஐஐடி, என்ஐடி போன்ற நிறுவனங்களில் தொழில்களை மையப்படுத்திய பாடத்திட்ட குழுக்களை அமைக்க வேண்டியது அவசியம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். நாட்டின் மின்சக்தி உற்பத்தி திறன் 11 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தகவல். தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி, மதுரை, சென்னை, சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல ஏற்பாடு. இணையமைச்சர் எல் முருகன் தகவல். தெருநாய்கள் விவகாரம். கருணை என்பது விலங்குகளுடன் மட்டும் நின்று விடாமல் மனிதர்கள் மீதும் இருக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கல்வி என்பது நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சேவையாற்றுவதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டி என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கல்வியின் மூலம் பெற்ற அறிவை சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக மாணவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார். கல்வி நிறைவு பெற்ற பிறகு பல்வேறு துறைகளில் சேவையாற்ற வாய்ப்பு கிடைக்கும் போது அத்துறைகளின் மேம்பாட்டிற்காக சிறப்பான முறையில் மாணவர்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க போதை பழக்கம் இல்லாத ஆரோக்கியமான இளைஞர்கள் தேவை என்று குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதை பழக்கம் இல்லாத ஆரோக்கியமான இளைஞர்களால் மட்டுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள தில்லி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், போதையற்ற இந்தியா எனும் அரசின் பிரச்சாரத்திற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்தார். போதை பழக்கம் சமுதாயத்திற்கு சவாலானது என்பதோடு பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று கூறிய குடியரசு துணைத் தலைவர், இது இளைஞர்கள் மீதான தாக்குதல் என்று அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொருவரும் போதைப் பொருட்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இப்போதைய சூழலில் இது மிகவும் அவசியமானது என்று கூறினார். போதை பழக்கத்தின் தீமை குறித்து ஒவ்வொருவரிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சிபி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார். ராணுவ தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நாட்டின் ஒற்றுமை, இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் இந்திய ராணுவம் உறுதியாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். பேரிடர்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளின் போது இந்திய வீரர்கள் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதாகவும் முக்கிய உதவிகளை வழங்குவதாகவும் அவர் கூறினார். இந்திய ராணுவ வீரர்களின் தேசமே முதன்மை என்ற அசைக்க முடியாத உணர்வு ஒவ்வொரு இந்தியருக்கும் தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் இந்திய ராணுவத்தின் தைரியம் மற்றும் உறுதியான அர்ப்பணிப்புக்கு தேசம் தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார். சவாலான சூழ்நிலைகளில் தேசத்தை பாதுகாக்கும் தன்னலமற்ற சேவையின் அடையாளமாக ராணுவ வீரர்கள் திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய இறையாண்மையையும்
நாட்டின் ஒருமைப்பாட்டையும் கட்டிக்காக்கும் ராணுவ வீரர்களின் தன்னலமற்ற சேவையை தாம் வணங்குவதாக தெரிவித்தார். விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கே மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. அதிகாலையிலேயே மக்கள் நீராடி புத்தாடை அணிந்து வீடுகள் முன் வண்ண கோலமிட்டு புது பானையில் பொங்கலிட்டனர். சூரிய பகவானுக்கு கரும்பு மற்றும் விளை பொருட்களை படையலிட்டு மக்கள் வழிபாடு நடத்தினர். குறிப்பாக புதுமண தம்பதிகள் 3 பானைகள் வைத்து பொங்கலிட்டு கொண்டாடினர். புதுதில்லியில் உள்ள மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. மேளதாளங்களோடு நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கலை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அங்கு கோமாதாவிற்கு மரியாதை செலுத்தினார். தமது இல்ல பொங்கல் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு இணையமைச்சர் எல் முருகன் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். அப்போது மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, ராம்மோகன் நாயுடு உடன் இருந்தனர். இவ்விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் என கூறி தமது உரையை தொடங்கினார். வேளாண்மையை போற்றும் பொங்கல் விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதாகவும் தமிழக மக்கள் ஒன்றிணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதாகவும் தெரிவித்தார். சூரியன், பூமி மற்றும் விவசாயிகளின் கடின உழைப்புக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். உலகின் அனைத்து நாகரீகங்களிலும் அறுவடையை கொண்டாடும் சில திருவிழாக்கள் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரமாக விவசாயிகளே கருதப்படுவதாகவும் தெரிவித்தார். திருக்குறளிலும் விவசாயத்தை பற்றி பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதை நினைவு கூர்ந்தார். தேசத்தை கட்டியெழுப்புவதில் சக்தி வாய்ந்த அங்கமாக திகழும் விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து முனைப்புடன் செயலாற்றி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இந்த பொங்கல் விழாவில் இடம்பெற்றிருந்த இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷின் இசை நிகழ்ச்சியையும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளையும் பிரதமர் ஆர்வத்தோடு கண்டு ரசித்தார். மேலும் கரகாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் பாஜக மூத்த தலைவர்கள் நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், குஷ்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் உள்ளிட்ட பராசக்தி படக்குழுவினரும் பங்கேற்றனர். இந்திய இளைஞர்கள் சவால்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு முறியடிக்கும் திறமைசாலிகள் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு விழா தில்லியில் நடைபெற்றது. பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் வளர்ச்சி குறித்து உரையாற்றினார். மேலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகளோடு அவர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய இளைஞர்கள் மிகவும் கடினமான சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் என குறிப்பிட்டார். எளிமையான செயல்களை அவர்கள் விரும்பாமல் சவால்கள் நிறைந்த பணிகளை மேற்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் என கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, இதன் காரணமாகவே ஸ்டார்ட் அப் திட்டம் வெற்றி திட்டமாக மாறியதாக கூறினார். மாத சம்பளத்தை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் துணிச்சலுடன் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த இந்திய இளைஞர்கள் ஆர்வம் கொண்டிருப்பதால் இந்த துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பன்முகத்தன்மையை ஜனநாயகத்தின் பலமாக இந்தியா மாற்றியமைத்தது உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 28வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் 42 காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த 61 சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வலுவான ஜனநாயக நிறுவனங்களை உருவாக்குவதில் சபாநாயகர்களின் பங்கு குறித்து விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை திறம்பட வழங்குதல் என்ற கருப்பொருளில் தொடங்கியுள்ள இந்த மாநாடு இன்றைய உலகளாவிய சூழலில் மிகவும் பொருத்தமானது என்றார். பன்முகத்தன்மையை ஜனநாயகத்தின் பலமாக இந்தியா மாற்றி அமைத்தது உலகளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மாநாட்டில் கலந்துரையாடிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, இந்திய நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமானதாக நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாகும் போது
இளைஞர்களின் திறனே நாட்டின் திறனாக வெளிப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்களுடனான நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று கலந்துரையாடினார். அப்போது டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் வளர்ச்சி, இளைஞர்களின் பங்களிப்பு ஆகியவை இந்தியாவின் எதிர்காலத்தை மறு வடிவமைக்க உள்ளதாக கூறினார். இளம் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் முயற்சியால் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டு நாடு அதிவேக வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். டிஜிட்டல் இந்தியா படைப்பாளிகளுக்கு புதிய தளத்தை உருவாக்கி கொடுத்திருப்பதாகவும், கலாச்சாரம் மற்றும் படைப்பாற்றலை கொண்டு ஆரஞ்சு பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாடு 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளை இன்றைய இளைஞர்களின் வாழ்வில் முக்கிய தருணமாக இருக்கும் என்றும், அவர்களது வெற்றியின் மூலம் நாடு புதிய உச்சங்களை தொடும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்களுடனான நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று கலந்துரையாடினார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதி ஆண்டுதோறும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தில்லியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியின் நிறைவு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 3000 இளைஞர்களும் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் இளம் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். விழாவிற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இளம் தலைவர்கள் உருவாக்கிய விஞ்ஞான படைப்புகள் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு அவர்களுடன் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் பாடலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. இவ்விழாவில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் 2026க்கு தேர்வு செய்யப்பட்ட கட்டுரைகளின் தொகுப்பையும் பிரதமர் வெளியிட்டார். குஜராத்தியில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஆதி சங்கராச்சாரியார் குறித்த நூலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. நூலை வெளியிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குஜராத் மொழியில் நூல் கொண்டுவரப்பட்டிருப்பது மிகப்பெரிய சாதனை என்று புகழாரம் சூட்டினார். மாணவர்கள் இந்த நூலை அவசியம் படிக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் நல்லொழுக்கத்தின் முக்கியத்துவம் தெரியவரும் என்றும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தின் மான்ட்ரா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் அமித்ஷா 267 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2047ஆம் ஆண்டிற்குள் ஒவ்வொரு துறையிலும் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உயர்த்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். சோமநாதர் ஆலயம் நாட்டின் அடையாளமாகவும் சுய கௌரவத்தின் சின்னமாகவும் திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிலின் 1000 ஆண்டு பெருமையை பறைசாற்றும் வகையில் சோமநாதர் ஆலய சுயமரியாதை விழாவை ஆண்டு முழுவதும் கொண்டாட அரசு திட்டமிட்டுள்ளது என்றார். உலகளாவிய புதிய விளையாட்டு மையமாக அகமதாபாத் உருவெடுத்து வருவதாக கூறிய அமித்ஷா, 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கிராமங்களின் தொலைதூர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தரமான சுகாதார வசதியை வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படை சார்பில் லட்சத்தீவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் மருத்துவ முகாமின் சிறப்பம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை, முன்கூட்டியே கண்டறிதல், தகுந்த நேரத்தில் மருத்துவர்களின் அறிவுரை, மருத்துவ உதவி உள்ளிட்டவற்றின் மூலம் நீண்டகால சுகாதார பயன்களை பெற முடியும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நாடு முழுவதும் தாம் பயணம் மேற்கொண்டு விவசாயிகள், விவசாய நிபுணர்கள், சுய உதவிக்குழுக்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் குறித்தும் அப்போது பெறப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் யோசனைகள் குறித்தும் விளக்கினார். மேலும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய வேளாண் சார்ந்த அம்சங்கள் குறித்த பரிந்துரைகளையும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சமர்ப்பித்தார். தரம் குறைந்த மற்றும் போலியான விதைகளை விவசாயிகள் பெறுவதிலிருந்து பாதுகாக்கும் வகையில் வலுவான விதை சட்டம் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 1966ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பழைய விதைகள் சட்டம் உறுதியானதாக இல்லை என்று கூறினார்.
தரம் குறைந்த விதைகள் அல்லது போலியான விதைகளை வாங்க நேரிடுவதாக விவசாயிகளிடமிருந்து புகார்கள் வருவதாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்க புதிய சட்டம் அவசியம் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என்றும் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். ஐஐடி, என்ஐடி போன்ற நிறுவனங்களில் தொழில்களை மையப்படுத்திய பாடத்திட்ட குழுக்களை அமைக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் 13வது கவுன்சில் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். தேச நலனை கருத்தில் கொண்டு தொழில்களை மையப்படுத்திய நிறுவனங்களாக என்ஐடி எனப்படும் தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் இந்திய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் இருக்க வேண்டியது அவசியம் என்றார். மேலும் 21ஆம் நூற்றாண்டின் வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தொழில்கள் சார்ந்த பாடத்திட்ட குழுக்களை இந்நிறுவனங்கள் அமைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். நாட்டில் நிறுவப்பட்ட மின்சக்தி உற்பத்தி கடந்த 11 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் மனோகர் லால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாரத எரிசக்தி உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டின் மின்சக்தி உற்பத்தி 249 ஜிகாவாட்டாக இருந்ததாகவும் கடந்த ஆண்டில் இது 510 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். எரிசக்தியின் நம்பகத்தன்மை, தொடர்பு போன்றவற்றில் புதிய சகாப்தம் உருவாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மின் நுகர்வு மற்றும் மின் உற்பத்தியில் இந்தியா தற்போது உலகில் 3வது நாடாக உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். மரபுசாரா எரிசக்தி திறன் கடந்த 11 ஆண்டுகளில் 32% இருந்து 52% உயர்ந்துள்ளது என்றும் மனோகர் லால் கூறினார். 2026-27ஆம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி வழக்கம் போல் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபோதிலும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசின் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்க இருப்பதாக கூறினார். முதல் அமர்வு ஜனவரி 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும், 2வது அமர்வு மார்ச் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார். ஒவ்வொரு நிதியாண்டிலும் கிராமப்புற மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உத்தரவாதத்தை வளர்ந்த பாரதம் ஜிராம்ஜி திட்டம் வழங்கும் என்று மத்திய பணியாளர் நலன், பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திட்டம் 100 நாட்களுக்கு மட்டுமே வேலை வழங்கியது என்று கூறினார். விதைப்பு, அறுவடை உள்ளிட்ட விவசாய பருவங்களின் போது பணியாளர்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 60 நாட்கள் பணியை நிறுத்தி வைக்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். டிஜிட்டல் மயமாக்கம் இந்த திட்டத்தின் பயன்கள் தகுதியற்றவர்களுக்கு செல்வதை தடுக்க உதவும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் ஆளும் பாஜக சிவசேனா கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. 2784 உள்ளாட்சி இடங்கள், 29 மாநகராட்சிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் பாஜக 1372 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஃப்ரிகன் மும்பை மாநகராட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 227 இடங்களில் 118 இடங்களை வென்ற ஆளும் கூட்டணி மாநகராட்சியை கைப்பற்றியுள்ளது. தாக்கரே குடும்பத்தின் கோட்டையாக கருதப்பட்ட இந்த மாநகராட்சி தற்போது பாஜக கூட்டணி வசம் வந்துள்ளது. பாஜக மட்டும் 89 இடங்களை வென்றுள்ளது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 29 இடங்களை பிடித்துள்ளது. சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி 702 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 24 இடங்களை மட்டுமே பிடித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றுள்ள பாஜக கூட்டணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், பல்வேறு நகராட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். இதன் மூலம் மக்கள் வளர்ச்சியை விரும்புவது உறுதியாகி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இஸ்ரோவின் PSLV C-62 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட போதிலும்
தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக இலக்கை சென்றடைய தவறியது. பாதுகாப்பு மற்றும் புவி கண்காணிப்புக்கான EOS N1 செயற்கைக்கோளுடன் PSLV C-62 ராக்கெட் திட்டமிட்டபடி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து 12ஆம் தேதி காலை 10:18 விண்ணில் ஏவப்பட்டது. 3ஆம் கட்ட நிலையின் போது ராக்கெட் எரிந்து முடிவடையும் தருவாயில் அதன் செயல்பாடுகளில் குறைபாடு இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் இந்த குறைபாடு குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். இலக்கை நோக்கி தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனையை DRDO வெற்றிகரமாக மேற்கொண்டது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் மையத்தில் இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டது. பின்னர் ராஜஸ்தானில் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நடத்திய இந்த சோதனைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த சோதனை தற்சார்பு தேசத்தை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய மைல்கல் என்றும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் சிந்தூர் மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்று ராணுவ தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்படைகளும் சுதந்திரமாக செயல்பட்டு எதிரிகளின் நடவடிக்கைகளை முறியடித்ததாக கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முடிவடைந்து விடவில்லை என்றும் எதிரிகள் தாக்கினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து உயர்மட்டத்திலிருந்து தெளிவான உறுதியான முடிவு எடுக்கப்பட்டதால் இது சாத்தியமானது என்றும் ராணுவ தளபதி கூறினார். தெருநாய்கள் விவகாரத்தில் விலங்கு ஆர்வலர்கள் மற்றும் நிறுவனங்களின் செயல்கள் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது திருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவு வழங்குவதை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் கருணை என்பது விலங்குகளுடன் மட்டும் நின்று விடாமல் மனிதர்கள் மீதும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. திருநாய்களால் தாக்கப்பட்டு குழந்தை ஒன்று இறந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. தெருநாய்கள் விஷயத்தில் இனப்பெருக்கத்தை தடுப்பது பற்றி மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்வதாகவும் தெருநாய்கள் தாக்குதலை தடுப்பது எப்படி என்பதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் ஒரு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினார்கள். இந்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அமலாக்கத்துறையினர் தங்களது பணிகளை செய்யவிடாமல் இடையூறு செய்த வழக்கில் பதிலளிக்க அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, விபுல் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த பிரச்சனை தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆகியோர் விளக்கமளிக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டனர். வழக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி, மதுரை, சென்னை, சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட சில ரயில் நிலையங்களில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் கோரிக்கை வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்டு ரயில் நிலையங்களில் ரயில்கள் நின்று செல்லும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று மதுரை, சென்னை, சேலம் ஆகிய ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களிலும் விரைவு ரயில்கள் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையாக 111.96 கோடி ரூபாயை விடுவிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் 2025-26ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மற்றும் டித்வா புயல் காரணமாக ஏராளமான பயிர்கள் பாதிப்படைந்தன. புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட 1.39 லட்சம் ஏக்கர் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரணத் தொகையாக 111.96 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 84,848 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகள் விரைவில் இணையும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் அருகே உள்ள காளிப்பட்டியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர்,
அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளின் நலனுக்காக செய்யப்பட்ட பணிகள் குறித்து எடுத்துரைத்தார். வரும் தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று கூறிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகள் இணையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வரும் 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழகத்திற்கான வருகை அரசியலிலும் ஆட்சியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதைப் போல வரும் 23ஆம் தேதி நடைபெறும் கூட்டம் தமிழகத்திற்கு நல்ல வழி பிறப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமையும் என்று தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையின் முக்கிய அம்சமான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை அவனியாபுரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் மதுரை வளையங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் 22 காளைகளை அடக்கி முதல் பரிசு வென்றார். ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை தினத்தன்று மதுரை அவனியாபுரத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். மொத்தம் 1000 காளைகள், 550 மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றனர். வாடிவாசலில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை அடக்குவதில் வீரர்கள் உற்சாகத்துடன் ஈடுபட்டனர். இறுதியில் மதுரை வளையங்குளம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் 22 காளைகளை அடக்கி முதல் பரிசு பெற்றார். அவனியாபுரம் கார்த்தி 17 காளைகளை அடக்கி 2வது இடத்தையும், அதே பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் 16 காளைகளை அடக்கி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். முதலாவதாக வந்த பாலமுருகனுக்கு காரும், முதல் பரிசு பெற்ற காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட்டன. நாட்டின் முதலாவது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை எந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது? மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் என்னென்ன பயன்படுத்தப்பட்டுள்ளன? இந்த ரயில்களின் வேகம், பயணிகளுக்கான வசதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். நாட்டின் ரயில்வே தனது நவீனமயமாதல் பயணத்தில் மற்றொரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது என்றே சொல்லலாம். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் அறிமுகமாகியுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தின் ஹவுரா மற்றும் அஸ்ஸாமின் கவுஹாத்தி இடையே இயக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நீண்ட தூர ரயில் பயணம் பாதுகாப்பாகவும் பொதுமக்களுக்கு வசதியானதாகவும் மாறியுள்ளது. நவீன தொழில்நுட்பம், மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் பயணிகளுக்கு உகந்த வசதிகள் என இவை அனைத்தும் தகுந்த கட்டணத்தில் உயர்தர வசதிகளோடு வழங்கப்படுகின்றன. மாணவர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், குடும்பங்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தினம்தோறும் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மேம்பட்ட ஏரோடைனமிக் வடிவமைப்பு காற்று எதிர்ப்பை குறைத்து அதிக வேகத்திலும் நிலையான மென்மையான பயணத்தை உறுதி செய்கிறது. மேம்பட்ட சஸ்பென்ஷன் அமைப்பு அதிர்வுகள் மற்றும் திடீர் குலுங்கலை குறைத்து சோர்வில்லா பயணத்தை வழங்குகிறது. அதேபோல நவீன கழிப்பறைகள் மற்றும் மேம்பட்ட கிருமிநாசினி தொழில்நுட்பம் மூலம் பயணம் முழுவதும் சிறந்த சுகாதார நிலை பேணப்படுகிறது. மேலும் தானியங்கி கதவுகள், மேம்பட்ட தீ பாதுகாப்பு அமைப்புகள், கிருமிநாசினி தொழில்நுட்பம், அனைத்து பெட்டிகளிலும் சிசிடிவி கண்காணிப்பு ஆகியவை இதில் உள்ளன. அவசர காலங்களில் பயணிகள் நேரடியாக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ள எமர்ஜென்சி டாக்பேக் அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் ரயில் பாதுகாப்பில் புதிய அளவுகோலை குறிக்கிறது. வேகம், வசதி மற்றும் பாதுகாப்பு ஆகியவை ஒன்றிணையும் எதிர்கால ரயில் பயணத்திற்கான முக்கிய அடியாக இது திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.